அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் லஸ்ரா விலாக்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ அன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்னிங். ஸோ காலையிலேயே வந்து வேலை நிறையா இருந்ததுனால எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு கிச்சனுக்கு போக தான் எனக்கு டைம் சரியாக இருந்துச்சு. ஸோ ஜும்மா டே இல்லையா, சீக்கிரமாக லஞ்ச் எப்போவுமே ரெடி பண்ணி முடிச்சிடுவோம். அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் காலையில் நிறையா ஒர்க் இருந்ததுனால அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு கிச்சன் போகவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் லன்ச் என்னென்னாக்கா கனவா இருந்துச்சு. கனவால தான் இன்றைக்கி வந்து ஒரு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ கனவால பிரியாணி இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நாங்கள் எப்போவுமே கனவால பிரியாணி தான் பண்ணுவோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, இல்லை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு வந்து நம்ம மட்டன் வந்து வேக வச்சுட்டு செய்வோம் இல்லையா, அதே மாதிரி கனவாவுமே வந்து இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து 2 விசில் விட்டு வேக விட்டுருங்க. இல்லைனா வந்து ரப்பர் மாதிரி இருக்கும். அண்ட் வந்து பிரியாணியில் வந்து அந்த டேஸ்ட்டே இருக்காது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கினது மீடியம் சைஸ் கனவா. ரொம்ப பெரிய சைஸ் கனவா இருக்கும் இல்லையா, அது வந்து பிரியாணிக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. வந்து ஒரு மாதிரி உப்பு டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப உள்ளதாக இருக்காது, சாப்பிட்றதுக்கு ரப்பர் மாதிரி இதாக இருக்கும். அதனால் அம்மா வந்து மீடியம் சைஸ் தான் இன்றைக்கி நாங்கள் மார்க்கெட் போனப்போ வாங்கினா, அதை க்ளீன் பண்ணி நம்ம வேக வச்சிடலான்ட்டு நல்லா வந்து ஒரு 2 விசில் இருந்தாலே போதும். அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ நான் அன்றைக்கி விசில் வச்சு நல்லா இது பண்ணிக்கிட்டேன். மற்றபடி நம்ம பிரியாணிக்கு எப்போதும் ரெடி பண்ணுவோம் இல்லையா, தக்காளி வெங்காயம் அதுதான். கனவா வந்து விசில் விட்டு நல்லா வெந்துடுச்சு. அதை ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ரெடி பண்ணணும் இல்லையா, நம்ம வெங்காயம் தக்காளிலாம் ரெடி பண்ணணும். வெங்காயம் வந்து 2 பெரிய சைஸு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி அது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டேன். மிளகா வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 4 மிளகா, அதில் 3 வந்து பழுத்த மிளகாவாக இருந்துச்சு. பழுத்த மிளகாவாக பிரியாணிக்கு ஆட் பண்ணுறது டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு அம்மா சொல்லுவாள். அதே மாதிரியே நான் அன்றைக்கி நல்லா இருந்ததா எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளியுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பழமாக நல்லா இதாக இருந்துச்சு. அதையுமே வந்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். வழக்கம் போல் நம்ம பிரியாணிக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாளிச்சிட வேண்டியது தான். நான் அன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு ரைஸ் பாட் எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டில் வந்து ரைஸ் குக்கருக்கு வேலையே கிடையாது. முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து வடிக்காமல் இருக்குது இல்லையா, அப்படியே குக் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி நம்மலாம் வந்து வீட்டுக்கு நெல்லுலாம் வரும், வயல்லேருந்து நெல்லெல்லாம் வரும், நம்ம வந்து அதை அரைப்போம், மில்லில் கொடுத்து அரைப்போம். அந்த ரைஸ் கூட அது வந்து வடிக்காமல் அப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கடையில் வாங்குகிற அரிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா வடிக்காமல் சாப்பிட்றது அவ்வளோவா எனக்கு கேட்டால் சேஃப் கிடையாது. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுமே இல்லை. எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து சோறு வந்து வடிச்சு தான் ஆக்குறது. இது மாதிரி பிரியாணி பண்ணும்போது மட்டும் வேறு வழி இல்லை. இதுக்கு முன்னாடி பிரியாணிக்குமே வடித்து தான் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு தனியாக தான் அம்மா வந்து ரைஸுமே சேர்ப்பாங்க. இப்போ வந்து என்னமோ 2 வேலையாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால பிரியாணி செய்யும்போது மட்டும் பார்த்திங்கனாக்கா தம்மில் வச்சு ஒரே பாட்டாக வேலையை முடிச்சிடுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணாமல் வடித்து எப்போவுமே நம்ம ரைஸ் சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு தான் சொல்வேன். அண்ட் பிரியாணிக்கு பேசிக்கிட்டே பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ. நம்ம வழக்கமாக எப்போவுமே பிரியாணிக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு பிரிஞ்சி இலை வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டுலாம் சேர்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். அன்றைக்கி வந்து நான் நெய்யெலாம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. கடலெண்ணெய் மட்டுமே தான் நான் பிரியாணிக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மசாலா வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா இதானோடனே நம்ம வேக வச்சு இந்த கனவாவை வந்து அது கூட சேர்த்துற வேண்டியதான். அந்த தண்ணியை சேர்த்துக்க வேண்டாம், அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். அதை கனவாவை மட்டும் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி வந்து உங்களுக்கு வேணும்னா விருப்பப்பட்டால் நீங்கள் பிரியாணியில் சேர்த்துக்கோங்க. அது வந்து ஒரு மாதிரி கசப்பாக ஒரு மாதிரி இதாக இருக்கும் இல்லையா, அதனால் சேர்க்க மாட்டாகா. சும்மா சொன்னாங்க நீ கனவா மட்டும் எடுத்து போட்டு தண்ணி வேண்டான்ட்டு. அது ஒரு பக்கம் அது இருந்தாலும் வேஸ்ட்டாக தான் போய்டும். மஞ்சள் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருக்கு. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு அது வந்து ரொம்ப வாய்வு இல்லையா, அதனால் அந்த தண்ணியை ஆட் பண்ணக்கூடாதான். ஸோ கனவா போட்டதுக்கப்புறமா தான் நான் தக்காளி அடித்து வச்சுருந்ததையுமே அது கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம கனவாவை வேக வச்சு தண்ணி எல்லாமே எடுத்துட்டாலுமே வந்து கனவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வாய்வு அதிகமாக உள்ளது. அதனாலே தான் வந்து காரமாக கொஞ்சம் அதிகமாக நான் இது பண்ணியிருந்தேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா மிளகாட இதை வந்து மசாலாட இதெல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க. நான் பழுத்த மிளகாவை அதுக்கு தான் எடுத்திருந்தேன். அந்த காரம் வந்து அந்த வாய்வு இது சாப்பிடும்போது காரம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதனால தான். ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சமாக இது கூட சேர்த்துருக்கேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. கரம் மசாலா 2 டீஸ்பூனும் பிரியாணி மசாலா இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாக அந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். அதனால் கலர் வந்து பிரியாணியோட கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி கரம் மசாலா வந்து வேறு வீட்டில் இந்த மசாலா இது பண்ணியிருப்பேன், அதான் சேர்த்துருக்கேன். இப்போ பிரியாணி மசாலாவுமே நான் கொஞ்சமாக இது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய மசாலாவுமே நீங்கள் இது பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்து நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மல்லி புதினா ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக தயிர் சேர்க்கலாம். அன்றைக்கி இங்கே தயிர் இல்லை. ஸோ தயிர் சேர்க்காம
ஸ்கிப் பண்ணியாச்சு. நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே நல்லா தான் இருக்கும். காரம் ரொம்பவா இருக்கிற சமயத்தில் தயிர் சேர்த்தா அந்த காரத்துக்கு ஈக்குவலாக இதாயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் மூடி லெமன் வந்து சேர்த்துக்கிட்டு தேங்காய் அண்ட் முந்திரி வந்து பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த அம்மா அதையுமே சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் தேங்காய் முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விட வேணாம், அடி தீஞ்ச மாதிரி போயிடும். அண்ட் இது கூட தேவையான கொஞ்சமாக ஓரளவுக்கு மட்டும் இந்த மசாலா பிரண்டு வரதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்க வேண்டியது. தண்ணி அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் 3 கப்பு ரைஸ் கப் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ரைஸ் எடுத்திருந்தேன் 3 கப் அளவுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கிட்டேன். அது நல்லா கொதிச்சு வரத்துக்குள்ளே ரைஸை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கிச்சன்லாம் கொஞ்சம் தண்ணியாக ரொம்ப இதாக இருந்ததா, அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். தண்ணி கொதிச்சு வரத்துக்குள்ளே சும்மா நிற்கிறத நம்ம வந்து மற்ற எல்லாம் வேலையெல்லாம் இது பண்ணிடலான்ட்டு. பச்சரிசி நம்ம வந்து பிரியாணிக்கு இது பண்ணும்போது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் ரைஸ் பண்ணணும். இதுவே புழுங்கல் அரிசியிலையுமே நம்ம வந்து பிரியாணி மாதிரி பண்ணுறதா இருந்தாக்கா, புழுங்கல் அரிசி நம்ம சேர்க்கும்போது தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி லேசாக ஹீட் ஆனோடனே நம்ம வந்து ரைஸ் அதில் கொட்டிடலாம். பச்சரிசிக்கு தான் கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். இதெல்லாம் தான் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருந்தா. இப்படி தான் நானுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்குமே இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். புழுங்கல் அரிசி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இது இருக்கு இல்லையா, குஸ்கா இருக்கு இல்லையா, குஸ்காவை செய்யும்போது புழுங்கல் அரிசியில் தான் நார்மலாக நம்ம ரைஸ் குக் பண்ணுவோம் இல்லையா டெய்லிக்கு, அந்த ரைஸில் தான் நாங்கள் செய்வோம். அப்படி செய்யும்போது இது மாதிரி தம்மில் வச்சு ஒரே இதாக செய்கிறதுனால தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ரைஸ் போட்டுடணும் அப்படிம்பாங்க. ஸோ அது என்னமோ அது அது வந்து ஒரு கரெக்டான ஒரு இதுக்கு தான் வரும். கொதிச்சதுக்கப்புறம் போடும்போது உள்ளே போய் புழுங்கல் அரிசி வந்து அப்படியே உள்ளே அமுங்கிடும். அதனால் அந்த மாதிரி செய்கிறதுன்னு சொல்லுவா. ஸோ நான் அந்த மாதிரி தான் செய்வேன். உங்களுக்குமே இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரைஸ் வந்து எனக்கு தேவையான அளவு உப்புமே சேர்த்துட்டேன். அதுக்கடையில் வந்து பார்த்திங்கனாக்கா அன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு மல்லி புதினா சம்பால், புளி சம்பால் இருக்கு இல்லையா, அது செய்யலான்ட்டு தான் அம்மா எடுத்து வச்சுருக்காங்க. மல்லி புதினா, தேங்காய், இஞ்சி, புளி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. மிளகாவை வந்து இந்த மாதிரி சுட்டுட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அது விறகு அடுப்பில் சுடும்போது அதோட ஸ்மெல்லு வேறு மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம சிலிண்டரில் தானே இது பண்ணுறோம், கேஸ் அடுப்பில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரியாக அந்த சுற்றிக்கிட்டே இருக்கும் கிச்சன் ஃபுல்லாக அந்த புகை. அம்மா வந்து எப்போவுமே சுட்டுட்டு தான் அந்த மாதிரி செய்கிறது தான் சம்பாலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து ஒன்றா இது பண்ணி செய்யும்போது நல்லாயிருக்கும். வெறும் கருவேப்பிலையிலேயே வந்து எங்கள் வீட்டில் வந்து சம்பால் பண்ணுவாங்க அம்மா. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளி, இஞ்சி, தேங்காய், கருவேப்பிலை எல்லாம் வச்சு மிளகா சுட்டு வைப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலெல்லாம் கடையில் காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் வருது. இதில் எங்கே சம்பால் பண்ணி சாப்பிட்றது? எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா, பொறையாறில் கொல்லையில் ஃபுல்லாக கருவேப்பிலை மரமாக இருக்கும். அடிக்கடி வந்து சம்பால் பண்ணிவிடுவோம். அது வந்து ரைஸில் வந்து சாப்பாட்டில் போட்டு பெரட்டி நல்லெண்ணெய் ஊற்றி பெரட்டி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஹேருக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, ரொம்பவே நல்லது. இப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி வந்து ஈஸியாக கைக்கு எட்டின தூரத்தில் இஷ்டத்துக்கு நம்ம பறித்து யூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்குகிறோம். அதுவும் வந்து 2 நாள் 3 நாளுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் கூட தாங்க மாட்டேங்குது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு செடியாவது வாங்கி வைக்கலான்னாலுமே அதுவுமே கிளம்ப மாட்டேங்குது. கருவேப்பிலை கண்டு வந்து எப்படின்னாக்கா அது பார்த்து இது பண்ணி செய்யணும். அது அவ்வளோவா நம்மளுக்கு செட்டே ஆகாத அளவுக்கு போயிடுச்சு. பேசிக்கிட்டே பிரியாணிக்குள்ளதை சொல்ல விட்டுட்டேன் பாருங்கள். ரைஸ் வந்து நம்ம கொதிச்சுதானோடனே நான் தம்மில் வச்சுட்டேன். தண்ணி கொஞ்சம் இது பண்ணதுக்கப்புறமா தோசைக்கல் வச்சு தம் வச்சுட்டேன். அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது. பிரியாணிக்கு வேலை அவ்வளோதான் இல்லையா, நம்ம என்ன கனவா தான் ஆட் பண்ணுறோம். ஸோ அன்றைக்கி இங்கே வெளியிலேருந்து சாப்பாடு வேறு வந்திருந்தது, பிரியாணி வந்துருந்துச்சு. நான் வேறு அன்றைக்கி லன்ச் லேட்டாக தான் ரெடி பண்ணேன் இல்லையா, பிள்ளைக்கு வந்து ஸ்கூலில் அன்றைக்கி ஜும்மாங்கிறதுனால 12 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவார். தொழுதுட்டு வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும். இந்த பிரியாணியை பார்த்ததோட எனக்கு கனவா பிரியாணி வேணாம், எனக்கு இந்த பிரியாணியை வைங்க அப்படின்ட்டு தொழுவ கிளம்பி போயிட்டான் பிள்ளை. சிக்கன் பிரியாணி வெளியிலேருந்து வந்துருந்துச்சு. அதுவுமே வந்து எடுத்து வச்சுட்டேன். சரி அவன் வந்தோடனே எப்படி டைம் ஏதாவதுன்னு பார்த்துக்கிட்டு அவனுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துடலான்ட்டு. லேட்டாக வந்து வேலை ஆரம்பித்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா, பிரியாணிங்கிறதுனால சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஒன்றும் பெருசா வேலை இதாகல. அன்றைக்கி பிரியாணியும் சம்பால் மட்டும்தான் பண்ணியிருந்தோம். வேறு எதுவும் தொட்டுக்கலாம் வேறு எதுவுமே பண்ணல. அன்றைக்கி சிம்பிளாக முடிச்சுக்கிட்டாச்சு. பிரியாணி தம்மில் வச்சுருந்தது பார்த்திங்கன்னா, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசனையுமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக இந்த கனவா பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இறால் பிரியாணிலாம் பண்ணுறோம் இல்லையா, ஃபிஷ் பிரியாணி, இறால் பிரியாணிலாம் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கனவால வந்து சும்மா பொரிச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட பிரியாணி பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கனவா பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா இது வரைக்கும் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் வந்து சாப்பிட்டதில்ல, அது புதுசாக இருக்குனாலுமே கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கனவாவுமே வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு பிரியாணியில். ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு அடுத்தது என்ன பிள்ளைக்கு சாப்பிட எல்லாமே எடுத்து நான் மூடி வச்சுட்டு
தொழுவ போயாச்சு. நானும் அம்மாவும் பார்த்தீங்கன்னாக்கா தொழுவுறதுக்கு ரெடி ஆயிட்டோம். ஏன்னா பிள்ளையுமே வந்துட்டான். அவனுக்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சு நான் டைனிங் டேபிள்ல மூடி வச்சுட்டு தொழுவுறதுக்கு வந்துட்டோம். வேலை வந்து லேட்டா ஆரம்பிச்சாலுமே அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு வேலை சீக்கிரமா முடிஞ்சு தொழுவுற டைமுக்கு கரெக்ட்டா வந்து ரீச் ஆயிட்டோம் வீட்டு ரூமுக்கு. வந்துட்டு தொழுதுட்டு பிள்ளைக்கு சாப்பிட இது பண்ணி கெளப்பி விட்டுட்டு நாங்களும் சாப்பிடுற வேலை தான். ஃப்ரைடே அன்னைக்குன்னு மட்டும் இல்லை. எப்போவுமே சரி நம்ம வந்து லஞ்ச் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டாக்கா, பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கும் சீக்கிரமா நம்ம வச்சு குடுத்துர்லாம். நம்மளுக்கு லொஹர் டைமையும் மிஸ் பண்ணாம தொழுதுறலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு எப்போவுமே கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். பட் வந்து நம்ம ஆரம்பிச்சு இன்னது தான் மொதல் நாளே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னு வைங்களேன், நம்மளுக்கு அடுத்த நாளுக்கான வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது வாங்கணும் அடுத்த நாளுக்குனாலுமே நம்ம முன்னாடி வாங்கி வச்சுடணும். இன்னது தான் நம்ம செய்ய போகிறோம். அடுத்த நாள் லஞ்சுக்கா இருக்கட்டும், நைட்டு டின்னர் வரைக்கும் இப்போலாம் யோசிச்சு வச்சுக்கணுமா இருக்குது. காலையில் எந்திரிச்சு யோசிக்கிறதுக்குள்ளவே டைமே போயிடுது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணணுங்கிறத முன்னாடியே யோசித்து ரெடி பண்ணி அதுக்குள்ளதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டோன்னா, நெக்ஸ்ட் டே வந்து நம்ம லேட்டாக முன்ன பின்ன வேலையை ஆரம்பித்தாலுமே இதுதாங்கும்போது மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சரி இதுதான் பண்ண போகிறோம், இதுக்கான வேலை தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறது. அப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ லேட்டாக ஆரம்பித்தாலுமே சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும். நம்மளுக்கான ஒரு நேரத்தையுமே கொஞ்சம் நம்ம ஒதுக்கி இது பண்ணலாம். ஸோ அன்றைக்கி அது மாதிரி லேட்டாக ஆரம்பித்தாலுமே இன்னது தான் அப்படிங்கிறது மொதல் நாளே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா? அதனால் எங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிட்ட மாதிரி இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டு வந்து எல்லாருக்கும் சாப்பிட வச்சு குடுத்தாச்சு. சம்பாலுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. மொளகா சுட்டுட்டு சம்பால் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெறைய பேர் வந்து சம்பாலுக்கு வந்து பச்சை மொளகா வைப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பச்சை மொளகா வைக்கிறதுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை விட மொளகா சுட்டுட்டு காஞ்ச மொளகாவை சுட்டு இது மாரி வைக்கிறது இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்க அப்படி தான் சாப்பிடுவீங்கன்னாலுமே பரவாயில்ல. அது மாரி இல்லைனாக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த வீடியோவுமே எடுக்கல. சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா, பிள்ளைய ஸ்கூல் கிளப்பி விட்டுட்டு காலையிலேருந்து கொஞ்சம் வேலை இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பிள்ளைய கிளப்புனதுக்கப்புறம் மெஹந்தி ஆர்டர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. 9:00லாம் மெஹந்தி போடுறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கால் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னாக்கா அவசர அவசரமா பிள்ளைய ஸ்கூல் கிளப்பிட்டு அன்றைக்கி ஹாஃப் டே ஸ்கூல் வேறு இருந்தது. நான் என்ன அவனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு எனக்கு ஒரு கப்பு டீயுமே போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். டீ குடிச்சிட்டு பிள்ளைக்கு வந்து கேரமல் பிரெட் டோஸ்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். பேலன்ஸ் வந்து 2 ஸ்லைஸ் வச்சுட்டு போயிட்டான். ஸோ நானுமே வந்து அதிலேயே ஒரு ஸ்லைஸ் வந்து சாப்பிட்டுக்கிட்டு டீயுமே குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். இப்போ வந்து ரீசெண்டாக இந்த ப்ரெட்டில் வந்து கேரமல் டோஸ்ட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆயாச்சுன்னு நினைக்கிறேன். நிஹால் வந்து அடிக்கடி இதை செஞ்சு கேட்குறான். ஸோ எனக்குமே அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃபேவரட்டா உங்களுக்குமே ஃபேவரட்டா அப்படிங்கிறதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் சாப்பிட்டுட்டு கோன் வந்து நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நானுமே கிளம்பிட்டேன். ஆனால் இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ள 9:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு நான் ரீச் ஆகுறப்போ பக்கத்தில் தான் நம்ம ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான்ங்கிறதுனால ஈஸியாகிடுச்சு. நானும் அம்மாவும் கிளம்பி போயிட்டோம். அம்மா கொண்டு போய் என்னை விட்டுட்டு ஹலுமே வந்துட்டா. ஸோ 2 பேருக்கு வந்து மெஹந்தி போடுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. பிரைட்ஸ்மெய்ட் தான். பிரைடுக்குமே சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வந்து போட்டு விடுறேன்றதுனால நான் வந்து அவங்க வீட்டில் பாக்கி 2 பேருக்கு மட்டும் மெஹந்தி போடுறதா இருந்தது. உங்களோட விருப்பப்படி டிசைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து எனக்கு வந்து ஓகே. இந்த எந்த மாரி வேணும் உங்களுக்கு எந்த எந்த மாடலில் தான் வேணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நானுமே என்னோடய ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஃபுல்லாக என்னால் வீடியோஸ் வந்து கவர் பண்ண முடியல. ஒருத்தவங்களுக்கு போட்டது மட்டும் ஃப்ரண்ட் ஹேண்டு மட்டும் கவர் பண்ணியிருந்தேன். பேக் ஹேண்டுக்கெலாம் என்னால் எடுக்க முடியல. அங்கே பிஸியாக போய்க்கிட்டு இருந்துச்சு அதனால. ஸோ சாப்பிடாம நான் இங்கேருந்து இது பண்ணிட்டேன் இல்லையா, டீ மட்டும் குடிச்சிட்டு போனேன்ட்டு ரொம்ப கம்பல் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டே ஆகணும், அதுக்கப்புறம் தான் போடணும்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் வந்து கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டுமே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு உள்ள ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே போட்டு நான் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுச்சு. என்னென்னா பொறுமையாக தான் போட்டேன். அதனால் 2 பேருக்கு போடுறது இல்லையா, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு தான் பொறுமையாக தான் போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட் ஒர்க்கு டிசைனு. பேக் ஹேண்டு கவர் பண்ண முடியல. அன்றைக்கி மெஹந்தி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே அவங்க வீட்டு மேரேஜுக்கு தான் போகணும். மேரேஜ் வந்து பொண்ணு வீட்டு சைடு வந்து பார்த்திங்கனாக்கா, நிஹால் படிக்கிற ஸ்கூல் இருக்கு இல்லையா, இக்ரா ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் வீட்டு மேரேஜ் தான். அவங்க வீட்டுக்கு தான் மெஹந்தியுமே போட போயிருந்தேன். ஸோ மாப்பிள்ளை வீட்டு சைட்லேயுமே நம்மளுக்கு அழைப்பு, 2 வீட்டு சைட்லேயுமே அழைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக போயே ஆகணும் அன்றைக்கி. அண்ட் அன்றைக்கி மேரேஜ்க்கு இந்த மாதிரி சிம்பிளாக தான் ரெடியாக இருந்தேன். சிம்பிள் சாரீ அண்ட் சிம்பிள் ஜுவல் செட்டோட. ஏன்னா நம்ம வந்து புர்காவோட தான் இருக்க போகிறோம் இல்லையா.
ஏன்னா பனிக்காலமா இருந்தாலுமே வந்து குளிர் தான் இருக்குது. பட் இருந்தாலும் கூட்டமா இருக்கும்போது எப்படி இருக்கும்னு சொல்ல தெரியாது. நம்ம வந்து புர்கா அது கழட்ட போகிறதில்ல. ஸோ அதனால் சிம்பிளா இந்த மாரி சிம்பிள் ஜுவல் செட்டுமே, சிம்பிள் சாரியுமே போட்டுட்டு நான் அன்றைக்கி ரெடி ஆயிட்டேன். நான் அன்றைக்கி மேரேஜுக்கு வந்து உம்மா வரல. உம்மா வந்து வரல. நான் நானா, தம்பி, நிஹால் நாங்கள் 4 பேர் தான் கிளம்பியிருந்தோம். ஸோ நானா வந்து கார் எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து காரில் கிளம்புற மாரி ஆயிடுச்சு. எனக்கு வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, பின்னாடி என்னமோ நிஹால் படுத்துக்கிட்டு என்னமோ சொல்லி கலாய்ச்சிக்கிட்டே இருந்தான். ஸோ எனக்கு செம்ம சிரிப்பா இருந்தது. ஏதோ சொல்லி என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான் போல. எனக்கா சிரிப்பு வேற தாங்க முடியல. என்னடா சொல்றேன்னுட்டு. அவனுமே ரெடி ஆயிட்டான். ரெடி ஆயிட்டு நானா வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நானா வந்ததுக்கப்புறம் நான், பிள்ளை, நானா, தம்பி எல்லாருமே வந்து கார்ல கிளம்பிட்டோம். ரொம்பவே மாசக்கணக்கா ஆயிடுச்சு. நானா ஊருக்கு வந்தா கார்ல எங்கேயாவது வெளியில போவோம் இல்லையா? அது ரொம்பவே மாசக்கணக்கா ஆயிடுச்சு. கரெக்ட்டா இந்த ஃபங்ஷன் டைம்ல நானா வந்தது கொஞ்சம் வசதியா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து கிளம்பிட்டோம். 2 சைடுமே அழைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா போயே ஆகணும் இல்லையா? அதனால தான் போனோம். அம்மா வந்து வரல. அம்மாக்கு உடம்பும் சரியில்ல. அதனால அது இன்னும் 2, 3 ரீசன்ஸ்னால அம்மாவுக்கு வரல. ஓகே நம்ம மட்டும் கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு ரீச் ஆயிட்டோம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நிக்காஹ்லாம் முடிஞ்சிருச்சு. 12:00க்கு தான் கிளம்பி போனோமே மண்டபத்துக்கு. அங்க போனதுக்குள்ள நிக்காஹ்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் வந்து எல்லாருமே தெரியும். எல்லாருமே இருக்காங்க. பட் எனக்குன்னு கம்பெனிக்கு ஒருத்தருமே இல்லங்கும்போது அம்மா சொன்னாங்க, எங்க மாமா மச்சி வருவஹா, சனியாக கூட சேர்ந்து இது பண்ணிக்கோண்டு கரெக்ட்டா சொன்ன மாரியே மச்சியுமே வந்துட்டா. நாங்க சாப்பிட போறதுக்கு தான் கொஞ்சம் டைம் இதாயிடுச்சு. என்னன்னா, செம்ம கூட்டம் 2 வீட்டு சாப்பாடும் ஒண்ணா இருக்கிறதுனால, 1 ஹவர் வந்து இடம் புடிச்சு உட்காரதுக்கே ஆயிடுச்சு. உட்காந்ததுக்கப்புறம் 1 ஹவர் கழிச்சு 3 மணிக்கு தான் சாப்பாடே வந்தது. 3 மணிக்கு சாப்பாடு நின்னுட்டே இருந்து சாப்பிட்டாலுமே அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாட்டோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சுட சுட புலாவ் அண்ட் வந்து ஃப்ரைடு சிக்கன், மட்டன் கிரேவி, பச்சடின்ட்டு அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டுட்டு உள்ள வந்து உட்காந்துட்டோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பொண்ணெல்லாம் போய் பார்த்துட்டு, எல்லாம் இது பண்ணிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இது பண்ணியாச்சு. சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தாக்கா, நானாவும் எல்லாருமே டைம் ஆயிடுச்சு இல்லையா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பா? அதனால கார எடுத்துகிட்டு போ சொல்லியாச்சு. நானும் மச்சியும் மட்டும் உள்ளே வந்து உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தம்பியை வந்து பைக் எடுத்துகிட்டு வர சொல்லி நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ அன்றைக்கி ஃப்ரைடேலேருந்து சண்டே வரைக்கும் இப்படி தான் டே போய்க்கிட்டு இருந்துச்சு. ரொம்பவே பிஸியா, ரொம்ப பரபரப்பா அந்த 3 நாளுமே இப்படி தான் போய்க்கிட்டு இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் லாஸ்ட்டா ஒரு கல்யாண சாப்பாட்டோட. ஸோ 2025ல இதுதான் ஃபஸ்ட்டு ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு மெஹந்தி ஆர்டருமே கூட. இன்ஷா அல்லாஹ் இன்னுமே மெஹந்தி ஆர்டர்ஸ் வரணும் அப்படின்ட்டு எனக்காக துவா செய்யுங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாரி மெஹந்தி போடணுன்னாக்கா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில மெசேஜ் பண்ணுங்க. ஸோ லோக்கல் காரைக்காலுக்கு மட்டும் தான். அதை தாண்டி எங்கேயுமே மெஹந்திக்கு போறதில்ல. ஸோ இதோட இந்த வீடியோவுமே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் வந்து மறக்காம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததா இன்னொரு வீடியோல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.